ஓம் சாந்தி. 17/4/1969 அவ்யக்த பாப்தாதா. தலைப்பு பாபா சொல்றாங்க, பிராமணர்களின் முக்கியமான சம்ஸ்காரம் சர்வம்ச தியாகி. பிராமணர்களின் முக்கியமான சம்ஸ்காரம் சர்வம்ச தியாகின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. எதற்காக விசேஷமாக உங்கள் அனைவரின் குழு கூட்டப்பட்டுள்ளது? பாபா கேக்குறாங்க. குழுவிற்கு முக்கியமான 4 விஷயங்கள் அவசியமானவை சொல்லி பாபா சொல்றாங்க. அவை: முதல் விஷயம், தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைப்பது. இரண்டாவது விஷயம், நெருக்கமான சம்பந்தம். மூன்றாவது விஷயம், சேவையின் பொறுப்பு. மற்றும் நான்காவது விஷயம், ஞானம் யோகத்தின் தாரணையுடைய சான்று சொல்லி பாபா சொல்றாங்க. முதல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைப்பது. இரண்டாவது விஷயம் நெருக்கமான சம்பந்தம். மூன்றாவது சேவையின் பொறுப்பு. நான்காவது ஞானம் மற்றும் யோகத்தின் தாரணையினுடைய சான்று சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த 4 விஷயங்களிலும் தயாராக இருக்கின்றீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. ஒருவருக்கொருவர் அன்பானவராக எப்படி ஆக்குவது? பாபா கேட்குறாங்க. அன்பானவர் ஆவதற்கான சாதனம் என்ன? இப்போ ஒருவருக்கொருவர் நம்ம பரிவாரத்தை கூட அன்பா எப்படி இருக்கணும், அதுக்கான சாதனம் என்ன சொல்லி பாபா கேட்குறாங்க. ஒருவரை ஒருவர் விலகி போவதற்கான காரணம் என்னவென்றால், ஒருவர் மற்றவரது சம்ஸ்காரம். பாபா சொல்றாங்க பாருங்க, ஒருத்தவங்க மற்றவங்களோட ஏன் விலகி போறீங்கன்னா, மெயினான பாயிண்ட் ஒருவர் மற்றவரோட சம்ஸ்காரம் ஒத்து போகல, அதுதான் சொல்றாரு. ஒருவரின் சங்கல்பம் மற்றவருடன் இணைவதில்லை. நம்ம ஒன்று நினைக்கிறோம்னா அது அவங்களுக்கு அது பிடிக்கல, நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இருக்குன்னா ஒருவரின் சங்கல்பம் மற்றவரோட இணைவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரின் சங்கல்பமும் சம்ஸ்காரமும் ஒருமித்ததாக எப்படி ஆக முடியும் சொல்லி பாபா கேட்கிறாரு. எப்படி எல்லாரும் இந்த 5 விரலும் ஒன்னா இருக்கிற மாதிரி எப்படி ஆக முடியும்? பாபா கேட்கிறாரு. ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரமும் வெவ்வேறாக உள்ளது. எல்லாரும் வேற வேற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? பிராமணர் ஃபேமிலியே அப்படிதான் இருக்கிறாங்க. சங்கமயுக பிராமணர்களின் முக்கியமான சம்ஸ்காரம் எது சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆனா சங்கமயுக பிராமணர்களுடைய முக்கியமான சம்ஸ்காரம் எதுவா இருக்கும்? பாபா கேட்கிறாரு. சாக்கார ரூபத்திடம், சாக்கார பாபாவிடம் முக்கியமான சம்ஸ்காரம் என்ன இருந்தது? அதுதான் பிராமணர்களுடைய சம்ஸ்காரம், முக்கியமான சம்ஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாரு. எது பிரம்மாவின் சம்ஸ்காரமோ அதுவே பிராமணர்களின் சம்ஸ்காரம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க. சாக்கார பிரம்மாவின் முக்கியமான சம்ஸ்காரம் என்ன இருந்தது சொல்லி பாபா கேட்கிறாரு. பிரம்மாவிடம் அந்த சம்ஸ்காரத்தை முழுமையான ரூபத்தில் பார்த்திருக்கிறீர்கள். அப்ப நீங்க சாக்காரத்துல பிரம்மா பாபாட்ட அந்த சம்ஸ்காரத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. எனினும் பிராமணர்களுக்குள் அவர்களால் இயன்ற அளவே யோகம், இயன்ற அளவே சக்தி காணப்படுகின்றது. இருந்தாலும் பிகேஸ்குள்ளார எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு யோகா செய்யறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் சக்தி இருக்குது இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? அத பாபா சொல்றாரு. அனைத்தையும் தியாகம் செய்வதே அவருடைய முக்கிய சம்ஸ்காரமாக இருந்தது. பாருங்க, பிரம்மா பாபா இருக்கும்போது அவரை சுத்தி எப்படி இருந்தாலும், பிராமணர்கள் எப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? தியாகம் பண்ணாரு. அனைத்தையும் தியாகம் பண்ணாரு. அனைத்தையும் தியாகம் செய்வதுதான் சர்வம்ச தியாகி அவருடைய முக்கியமான சம்ஸ்காரமாக இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. நிர் அகங்காரி என்றாலே சர்வம்ச தியாகி ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தனது அனைத்தையுமே தியாகம் செய்து விடுவதாகும். அதுதான் சர்வம்ச தியாகின்னு சொல்லி பாபா சொல்றாரு. சர்வம்ச தியாகி ஆவதனால் சர்வ குணங்களும் வந்து விடுகின்றன. எப்ப நம்ம சர்வம்ச தியாகி ஆயிரமோ அப்ப நமக்குள்ளார சர்வ குணங்களும் வந்துரும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறருடைய அவகுணங்களை பார்க்காமல் இருப்பதும் தியாகமே ஆகும். பாருங்க, பெரிய பாயிண்ட் பாபா சொல்றாரு. மற்றவங்களோட அவகுணங்களை நம்ம பார்க்காம இருக்கிறது கூட ஒரு தியாகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தியாகம் செய்யும் பயிற்சி இருந்தால் இதையும் தியாகம் செய்ய முடியும். நமக்கு அந்த தியாகம் செய்யற பயிற்சி இருந்ததுன்னா அந்த அவகுணங்களை பார்க்கறத கூட நம்மளால தியாகம் செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. சர்வம்ச தியாகி என்றால் தேகத்தின் உணர்வையும் தியாகம் செய்வது ஆகும். கடைசியில் அந்த தேகம் கூட நம்மளது கிடையாது, இந்த தேகத்தோடைய உணர்வை கூட நம்ம தியாகம் பண்ணணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆதலால் பிராமணர்களின் முக்கியமான சம்ஸ்காரம் சர்வம்ச தியாகி என்பதாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த தியாகத்தினால் முக்கியமாக எந்த குணங்கள் வருகின்றன? இந்த மாதிரி தியாகம் பண்ணும்போது முக்கியமா நம்ம கிட்ட எந்த குணங்கள் வரும்? சர்வம்ச தியாகியா மாறும்போது என்ன குணங்கள் நம்ம கிட்ட வரும்? பாபா கேக்குறாங்க. சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை வருகின்றன. அந்த மாதிரி நம்ம மாறிட்டோம்னா நமக்குள்ளார சரளத்தன்மை வந்துடும்,
மற்றும் சகிப்புத்தன்மையும் வந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாரிடம் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இருக்குமோ அவர்கள் பிறரை அவசியம் கவர்ந்து ஈர்ப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. எல்லார்ட்டையும் சரளமா பேசுறது, எல்லாரையும் சகிச்சுக்கிறது, எல்லாருடைய அவகுணங்களையும் பார்க்காம இருக்கிறது, எல்லார்ட்டையும் அவங்கவுங்க சம்ஸ்காரத்தை சகிச்சுக்கிட்டு போவது, அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கவர்ந்து ஈர்ப்பாங்க சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் பிறருக்கு அன்பானவராகவும் ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை சரளத்தன்மை இல்லையெனில் அன்பும் இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஒருவருக்கொருவர் அன்பானவர் ஆவதற்கான வழி இதுவே ஆகும் சொல்லி பாபா சொல்லிட்டாங்க. யுக்தி சொல்றாங்க. முரளில ஒவ்வொன்றா நமக்கு யுக்தி சொல்லிட்டே இருக்கார் பாபா. ஒன்று, தேக சகிதம் சர்வம்ச தியாகி ஆவது. இந்த சர்வம்ச தியாகத்தினால் நமக்கு சரளத்தன்மை சகிப்புத்தன்மை தானாகவே வந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. சர்வம்ச தியாகியின் அடையாளமே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகும். சாக்கார ரூபத்தில் கூட எந்த அளவு ஞானம் நிறைந்தவராக பிரம்மா பாபா இருந்தாரோ அந்த அளவு சரள சுபாவம் உடையவராகவும் இருந்ததை கண்டீர்கள் இல்லையா? பாபா ஞான சுரூபமா இருந்தார், எல்லாத்துலயும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் எல்லார்ட்டையும் சரளமா பழகினாரு, சரள சுபாவம் உடையவரா இருந்தாரு. அதை நீங்க பாத்தீங்க இல்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. இந்த சரளத்தன்மையைத்தான் குழந்தை பருவ சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுகின்றது. நம்ம பாபா கிட்ட வந்த உடனே எப்படி இருந்தோம் அந்த மாதிரி அந்த குழந்தை பருவ சம்ஸ்காரம்ன்றது அந்த சரளத்தன்மை தான் சொல்லி பாபா சொல்றாரு. பெரியவருக்கு பெரியவராக இருக்கணும், குழந்தைக்கு குழந்தையாக இருந்தார். பாபா எப்படி இருந்தார்னா பெரியவருக்கு பெரியவரா இருந்தாரு, குழந்தைக்கு குழந்தையாக இருந்தார். பாபா சொல்றாங்க, உங்கள் அனைவரின் நடத்தை தந்தை மற்றும் தாதாவின் சித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப பிராமண குழந்தைகள் நம்ம பிரம்மா பாபாவையும் சிவபாபாவையும் அவங்களுடைய சித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நம்ம நடத்தைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வார்த்தைகளால் வெளிப்படாது, நடத்தை மூலம் சித்திரம் வெளிப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. பேசுறதுனால ஒண்ணும் வராது, வாயளவுல சொல்லுவாங்க ஆனா மனதளவுல இருக்காது இல்லையா? நடத்தை மூலமா தான் தெரியும் எல்லாமே. சூழ்நிலை வரும்போது புரிஞ்சிரும். அப்ப நம்ம நடத்தை மூலமா நம்மளுடைய சித்திரம் வெளிப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அத்தகைய நடத்தை இப்போது இருக்கிறதா சொல்லி பாபா கேக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிறீங்களா? பிரம்மா பாபாவையும் சிவபாபாவையும் உங்க நடத்தை மூலமா நிரூபிக்கிறீங்களா சொல்லி கேக்குறாரு. உங்களுடைய நடத்தை மூலம் பாப்தாதாவின் சித்திரம் பார்ப்பதற்கு தெரிகிறதா சொல்லி பாபா கேக்குறாங்க. பார்ப்பதற்கு தெரிகிறது, ஆனால் அவ்வப்பொழுதே தெரிகிறது சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு தெரியுது, இருந்தாலும் அவ்வப்போதுதான் வெளிப்படுது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஸ்திதியில் இருந்து சேவை செய்யும்போது உங்களுடைய வார்த்தை மூலம் முகத்தின் மூலம் இவர்களுக்கு ஞானம் கொடுக்கக்கூடியவர் மிக உயர்ந்தவர் என்று புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்ம அந்த ஸ்திதியில இருந்து சேவை செய்யும் போது தான் நம்ம வார்த்தை மூலம் நம்ம முகத்தின் மூலமும் சரி, இவங்களை யாரோ ரெடி பண்றாங்களோ அவங்க மிக உயர்ந்தவங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஞானம் கொடுக்கக்கூடியவர், இவங்களுடைய ஆசிரியர் மிக உயர்ந்தவர்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய நடத்தை மூலம் பாப்தாதாவின் சித்திரத்தை காண்கின்றோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஆனால் அவ்வப்பொழுதே தெரிகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் கேமராவாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய கேமராவில் பாப்தாதாவினுடைய சித்திரம் பதிவாகி உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. அதை அவ்வப்போது காண்பிக்கின்றீர்கள், ஏன் சொல்லி பாபா கேக்குறாரு. அவ்வப்போதுதான் உங்க முகத்துல பாப்தாதா தெரிகிறாரு, அப்பப்ப தெரிகிறாரு, ஏன்னு சொல்லி கேக்குறாரு. நடத்தை மூலம் ஏன் அதே சித்திரத்தை சதா காண்பிப்பதில்லை சொல்லி பாபா கேக்குறாங்க. அப்ப எப்பயுமே பாப்தாதா வெளிப்படணும், அந்த மாதிரி ஏன் உங்களால செய்ய முடியல சொல்லி கேக்குறாரு. முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்த முயற்சி என்ற வார்த்தை எதுவரை இருக்க போகிறது சொல்லி பாபா கேக்குறாரு. முயற்சின்னு எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இப்பொழுது எவ்வளவு காலம் முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாங்க. நாங்கள் முயற்சியாளர்களாக இருக்கின்றோம் என்று இறுதி வரை கூறிக்கொண்டே இருக்க போகிறீர்களா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. இப்போது கூறிக்கொண்டிருப்பதை போலவே இறுதி வரை கூறுவீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு. முயற்சி என்ற வார்த்தை கூட இப்பொழுது மாற வேண்டும். இப்ப அந்த வார்த்தையில கூட முயற்சின்றது வரக்கூடாது சொல்றாரு. இறுதி வரை முயற்சியாளர்களாக இருப்பீர்கள், ஆனால் அந்த முயற்சியானது இப்பொழுது கூறுவது போல இருக்காது சொல்லி பாபா சொல்றாங்க. முயற்சி என்பதன் அர்த்தமே என்னன்னா, ஒரு முறை ஏற்பட்ட தவறு என்ன ஆகக்கூடாது, இன்னொரு முறை ஏற்படாமல் இருப்பதே ஆகும். முயற்சினா என்னது? முயற்சினா ஒரு தடவை தவறு பண்ணிட்டோம்னா இன்னொரு முறை அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, அதுதான் முயற்சின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அத்தகைய முயற்சி செய்பவராக விளங்குறீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு. முயற்சி என்றாலே நடைமுறையில் கொண்டு வருவது ஆகும். ஒரே தவறு மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் அதை முயற்சி செய்தல் என்று எவ்வாறு சொல்ல முடியும்?
சொல்லி பாபா கேக்குறாங்க. திரும்ப திரும்ப அதே தவறு பண்ணிட்டு பாபாட்ட வந்து சாரி பாபான்னு சொல்றது, லெட்டர் எழுதுறது, அதை வந்து எப்படி முயற்சின்னு சொல்றது சொல்லி பாபா கேட்குறாரு. இவ்விதமான முயற்சி கூடாது, இந்த மாதிரி முயற்சிலாம் செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் முயற்சி செய்ய வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பானவராக எப்படி ஆக முடியும்? கடித போக்குவரத்து செய்வதாலோ குழுவாக ஒன்று கூடுவதாலோ மட்டும் ஆக முடியாது. இது ஸ்தூலமான விஷயமாகும். எப்போது சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்து போகுமோ அப்போதே ஒருவர் பிறருக்கு அன்பானவர் ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்க லெட்டர் எதுனாலோ குழுவா எப்பயாவது சேர்ந்துக்கிறதுனாலோ நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறீங்க, அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ உங்களுடைய சம்ஸ்காரம் ஒருவர் மற்றவர்களுக்கு சங்கல்பங்கள் கூட ஒத்து போகுதோ அப்பதான் ஒருவர் மற்றவருக்கு அன்பாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அதற்கான வழியும் உரைத்தாயிற்று. அதுக்கான வழியே சர்வம்ச தியாகி என்பதாகும் சொல்றார் பாபா. சர்வம்ச தியாகியின் அடையாளம் என்னவாக இருக்கும்? யாரு சர்வம்ச தியாகியோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பிரம்மா பாபா மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா சரளத்தன்மை சகிப்புத்தன்மை நிறைந்தவங்களா இருப்பாங்க. இந்த விஷயங்களை தாரணை செய்யும் பொழுதுதான் அன்பானவர் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. சரளத்தன்மையை கொண்டு வருவதற்காக நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்திற்கு மட்டும் அவசியம் கவனம் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் கூட சரளமா பழகணும், அதுக்காக நம்ம ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவசியம் கவனம் கொடுக்கணும். நிகழ்காலத்தில் பார்க்கும் பொழுது ஸ்திதி மனநிலை வந்து ஸ்துதியின் ஆதாரத்தில் ஏற்படுகிறது, புகழின் ஆதாரத்தினால ஏற்படுகிறது. அதாவது யாராவது புகழ்ந்தா நம்ம நல்லா அவங்கள்ட்ட பேசுறோம், ஆனா இழந்தா நம்மளால அவங்கள்ட்ட அதாவது ஏதாவது பிரச்சனை வந்துடுது, அத ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஸ்திதி வந்து டல் ஆயிடுது. அத பாபா சொல்றாரு, புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சி என இரு வார்த்தைகள் இருக்கின்றன அல்லவா? நிகழ்காலத்தில் புகழின் ஆதாரத்திலேயே ஸ்திதி உருவாகின்றது. அதாவது செயலை செய்த பின் அதன் பலனை பெறும் விருப்பம் அல்லது ஆசை உள்ளது. கடமையின் பலனை பெறும் விருப்பம் அதிகமாக கொள்கின்றீர்கள். அதை நம்ம செஞ்சுட்டு அதுக்காக நம்மளை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஸ்துதியின் ஆதாரத்திலே ஸ்திதி இருக்குது. புகழ் கிடைக்கவில்லை எனில் ஸ்திதியும் இருப்பதில்லை. பாருங்க, யாரும் புகழ நம்மள ஒரு மாதிரியா பேசுறாங்க, கஷ்டமா இருக்குன்னா நம்மளோட ஸ்திதி கூட குறைஞ்சு போயிடுது இல்லையா? அது சொல்றாரு பாபா. புகழ் கிடைத்தால் ஸ்திதியும் இருக்கிறது. ஒருவேளை இகழ்ச்சி ஏற்படுகிறது எனில் அனாதையாகி விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. தனது ஸ்திதியை விட்டு விடுகின்றனர். உடனே ஸ்திதி எங்க போயிடுது? லோல போயிடுது, அனாதை ஆயிடுறாங்க, எனக்கு யாருமே இல்லை, பாபாவே மறந்துடுறாங்க. எல்லாம் வல்ல அதிபதியையும் தந்தையும் கூட மறந்து விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாங்க. எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என ஒருபோதும் எண்ண வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாங்க. புகழின் ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்க கூடாது, புகழோட ஆதாரத்திலே உங்க ஸ்திதி இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. புகழின் ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்கினால் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தனித்தன்மையுடன் விளங்குபவர்களின் பிரபாவம் நாளுக்கு நாள் தானாகவே வெளிப்படும் சொல்லி பாபா சொல்றாங்க. யார் தனித்தன்மையோட விளங்குறாங்களோ அவங்களோட மகிமை நாளுக்கு நாள் தானாகவே வெளிப்படும் சொல்லி சொல்றாரு. ஆனால் அந்த மகிமையில் சுயம் தானே பிரபாவிக்கப்பட்டு விடக்கூடாது. தானா உங்களுக்கு புகழ் வரும், மகிமை வெளிப்படும், ஆனா நீங்க அதுல போயிட்டு பிரபாவிக்கப்பட்டு விடக்கூடாது, அதுல போய் மாட்டிக்கூடாது. எல்லாரும் என்ன புகழறாங்க அந்த கர்வத்துல கூட வந்துடக்கூடாது. இங்கேயே பலனை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய பலன் முடிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப இங்க நீங்க காயை சாப்பிட்டீங்கன்னா பழம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. 21 பிறவிக்கான ஆஸ்தி அது வந்து அங்க வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப இங்கேயே நீங்க பலனை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அங்க கிடைக்காது சொல்றாரு பாபா. அதனால குப்தமான முயற்சி மற்றும் குப்தமான உதவியாளர் எவ்வளவோ அவ்வளவே குப்தமான பதவியும் கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம குப்தமா இருக்கணும், குப்தமா முயற்சி செய்யணும், உதவியாளராகவும் பாபாவுக்கு குப்தமா இருக்கணும், அப்பதான் குப்தமான பதவியும் கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பிறர் எவ்வளவுதான் மகிமை செய்தாலும் தான் அவர்களுடைய மகிமையின் பிரபாவத்தில் அதன் தாக்கத்தில் வந்துவிடக் கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. நம்மளை யாராவது புகழ்ந்தா கூட நம்ம அந்த பிரபாவத்துல வந்துடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் சங்கமத்தில் நிலைத்திருந்து முடிவெடுக்க வேண்டும், நடுநிலையிலிருந்து நிலைத்திருந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் அனைவரும் தங்களை சங்கம யுகத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றன. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போது 2 பக்கமும் பார்த்து யோசிங்க.
நடுநிலையில இருந்து நீங்க வந்து முடிவெடுங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நீங்க இப்ப சங்கமத்துல இருக்கிறீங்க, அவ்விரு பக்கங்களின் சங்கமத்தில் இருந்து முடிவெடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த பக்கமும் அதிகமாகிவிடக்கூடாது, இந்த பக்கமும் அதிகமாகிவிடக்கூடாது, சங்கமத்தில் இருக்க வேண்டும். சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுடைய காரியங்கள் நடுநிலையில் இல்லை, இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ சென்று விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இப்ப உங்களுடைய காரியங்கள் வந்து நடுநிலையில இல்ல, ஒண்ணு இந்த பக்கம் இருக்கிறீங்க இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கிறீங்க. நீங்கள் இல்லற மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள் மற்றும் சேவையிலும் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள் எனில் இரண்டு பக்கமும் சமாளிப்பதற்காக நடுவில் இருக்க வேண்டும், இரண்டனுடைய நடுநிலையில் நிலைத்து இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சங்கமத்தில் இருந்தால்தான் இரண்டையும் சரியாக செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்படியும் இருக்கணும் அப்படியே இருக்கணும், ஒரே பக்கமா போயிடக்கூடாது. இல்லறத்துல இருக்கிற வேலையே செஞ்சுட்டு பாபா சேவையை விட்டுறக்கூடாது, பாபா சேவையே பண்ணிக்கிட்டு இல்லறத்தை கவனிக்காம விட்டுறக்கூடாது, சமநிலையில இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கம், ஆடை அணிதல் முதலிய அனைத்தும் நடுநிலையில் தான் இருக்கின்றன பாபா சொல்றாங்க. இவ்விதமே முடிவும் எடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நடுநிலையில் நிலைத்திருந்து இரு பக்கங்களின் விஷயங்களுக்கான முடிவெடுத்த பிறகு செயல்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. சில விஷயங்களில் உங்களது கவனம் விசேஷமாக ஒரு புறம் மட்டும் செல்வது தென்படுகின்றது, ஆனால் இருக்க வேண்டியதோ நடுநிலையில். நடுநிலை என்றால் விதை சொரூபம், புள்ளி சொரூபம் ஆகும். எவ்வாறு விதை சூட்சுமமாக இருக்கின்றதோ அவ்வாறு நடுநிலையும் சூட்சுமமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நடுநிலையில இருக்கிறது கூட விதை எப்படியோ அந்த மாதிரி சூட்சுமமா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதில் நிலைத்திருப்பதற்கான தைரியம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. மேலும் உபாயம் தெரிந்திருக்க வேண்டும். எங்கு குழந்தையாகி செயல்பட வேண்டும், எங்கு எஜமானராகி செயல்பட வேண்டும் என்ற லட்சியமும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எங்கு எஜமானராக வேண்டுமோ அங்கு குழந்தையாக கூடாது, எங்கு குழந்தையாக வேண்டுமோ அங்கு எஜமானராக கூடாது. இது கூட பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த சோதனையும் அதிகம் செய்ய வேண்டும். எந்த இடத்துல நம்ம குழந்தையா இருக்கணும் அங்க வந்து குழந்தையாயிரணும். எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்கன்னா அங்க நம்ம குழந்தையாகி நம்மளும் வந்து அந்த முடிவை ஏத்துக்கணும். எங்க நம்மள்ட்ட கேட்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம எஜமானராகி ஏதாவது நம்மளால என்ன ஒரு ஆலோசனை சொல்ல முடியுமோ சொல்லணும். அப்படியே மாத்தி செஞ்சிடக்கூடாது. அதான் பாபா சொல்றாரு. குழந்தை நிலையும் முழுமையானதாக, எஜமானன் என்ற நிலையும் முழுமையானதாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆதலால் சங்கமத்தில் நிலைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தையாக மட்டும் ஆகக்கூடாது, இரண்டு குணங்களும் இருந்தால் அனைத்தையும் சரிவர செயல்படுத்த முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தை நிலை என்றால் நிர்சங்கல்பம் உடையவராகி என்ன கட்டளை கிடைக்கின்றதோ வழிகாட்டுதல் கிடைக்கின்றதோ அதன்படி நடப்பது ஆகும். இப்பதான் கரெக்டா பாபா சொல்றாங்க. குழந்தை நிலைனா என்னன்னா, நீங்க எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடாது, நிர்சங்கல்பம் உடையவராயிரணும். நீங்க உங்களோட யோசனையை சொல்லக்கூடாது, பாபா என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, என்ன கட்டளை கிடைக்கின்றதோ, அதை வழிகாட்டுதல் கிடைக்கின்றதோ அதன்படி நடப்பது குழந்தை நிலையில இருக்கிறது. எஜமானர் என்றால் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதாகும். உங்களை கேட்டாங்கன்னா நீங்க எஜமானராகி சொல்லுங்க, உங்க கருத்தை வெளிப்படுத்துங்க சொல்லி பாபா சொல்றாரு. எந்த இடத்தில் எஜமானனாக வேண்டும் என்று அந்த இடத்தையும் விஷயத்தையும் பார்க்க வேண்டும். நீங்க சூழ்நிலையும் பார்க்கணும், இடத்தையும் பார்க்கணும், எந்த இடத்துல எஜமானன் ஆக வேண்டும் என்றதை நீங்க பார்க்கணும்னு சொல்றாரு. அனைத்து இடங்களிலும் எஜமானர் ஆகக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் போய் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு நம்ம மூக்கு நுழைக்க கூடாது, எஜமானர் ஆகக்கூடாது. மேலும் எஜமானராக மட்டும் ஆகவும் கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. எங்கு குழந்தை ஆக வேண்டுமோ அங்கு ஒருவேளை எஜமானர் ஆகிவிட்டால் பிறகு சம்ஸ்காரங்களுடைய மோதல் ஏற்பட்டுவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. எந்த இடத்துல நம்ம அடங்கி போனோமோ அங்க அடங்கி போயிடணும், அங்க போய் எஜமானர் ஆயிட்டோம்னா ஒரு மோதல் வந்துரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர் ஆவதற்காக இரண்டு விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இல்லையெனில் சம்ஸ்காரங்களின் மோதல் ஏற்படும். எங்கு குழந்தையாக வேண்டுமோ அங்கு தலைவன் ஆகிவிடுகின்றனர். இருவர் தலைவன் ஆவதனால் பிறகு சம்ஸ்காரங்களின் மோதல் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. தலைவனாகவும் ஆக வேண்டும், குழந்தையாகவும் ஆக வேண்டும். கருத்தை வெளிப்படுத்தும் போது எஜமானர் ஆக வேண்டும். பிறகு எப்போது முடிவெடுக்கப்படுகின்றதோ அப்போது குழந்தை ஆகிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. எந்த சமயம் குழந்தையாக வேண்டும், எந்த சமயம் தலைவனாக வேண்டும் என்பதை கூட புத்தியால் தீர்மானிக்க வேண்டும். அப்ப இதுக்கு தீர்மானிக்கும் சக்தி நமக்கு வேண்டும். எந்த இடத்துல நம்ம குழந்தையா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம தலைவனா இருக்கணும்ன்றதுக்கு சொல்லி பாபா சொல்றாங்க. எந்த சமயம் எந்த சுரூபத்தை தாரணை செய்ய வேண்டும் என்பதை கூட சிந்திக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப சிந்தனை பண்ணி செயல்படணும்.
இந்த நேரத்துல நான் எந்த சுரூபத்துல இருக்கணும், எஜமானனா இருக்கணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து குழந்தையா இருக்கணும்னா எந்த இடத்துல நான் குழந்தையா இருக்கணும்ன்றதை யோசிச்சு செயல்படுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பல வேடதாரி ஆக வேண்டும் இல்லையா, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அந்த யுக்தி தெரியணும் இல்லையா, பல வேடதாரி ஆக வேண்டும் இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. எப்பொழுதும் ஒரே ரூபத்தில் இருத்தல் கூடாது, ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது, சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றாரு. எப்படி சமயமோ அப்படி ரூபம் எடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. எதிர்மறையான விதத்தில் பல வேடதாரி ஆகக்கூடாது. பாபா சொல்றாங்க பாருங்க, எதிர்மறையா பாபா சொல்றதுக்கு ஆப்போசிட்டா அந்த மாதிரி போயிட்டு பல வேடதாரி ஆயிடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. சரியான விதத்தில் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.